கை 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். அது நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த 3 இன்ச்சு எங்களுக்கு இங்கேயே கிடச்சிரும். ஓகேங்களா? ஜாயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் அது கட் பண்ணாததுனால பாடியில் வந்து நம்ம கட் பண்ண மிச்சம் துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஜாயிண்ட் கொடுத்தா அங்கே ஜாயிண்ட் அசிங்கமாக தெரியும். அதாவது துணி வாங்கின்னு வந்து தரவங்களுக்கு, அவங்களுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வந்து துணி நம்மளுக்கு வாங்க தாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் போனால் கரெக்டாக வெட்டி வாங்கின்னு வரோம். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வாங்கின்னு வந்து தராங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நீங்கள் வெட்டி கொடுப்பீங்கன்னு. அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்து நாங்கள் டைலர் வெட்டும்போது சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டே தெரியும். புரியுதுங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், கட் பண்ணி தரவங்க கொஞ்சம் உஷாராக கட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது எல்லா ஜவுளி கடைக்காரங்களுக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? ப்ளீஸ் எங்களை மாதிரி டைலருங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க. கொடுத்தா எப்படி தைக்குவோம் நாங்கள் சொல்லுங்கள் நீங்களே. நீங்கள் எங்களுக்கு கிராஸாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் வந்தால் கூட அவங்களுக்கும் கிராஸாக போகும். அதில் யாருக்கு என்ன யூஸு? நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வாங்குகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு கட் பண்ணி கொடுக்குறவங்க கொஞ்சம் டைலரோட இதை புரிஞ்சுக்கிட்டு, உணர்வை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இவ்வளோ கிராஸாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா துணி பாடிக்கு வெட்டியாச்சு. இவ்வளோ கிராஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் கிராஸ் வந்துச்சு. இது பாருங்கள், அதுக்கும் இந்த மாதிரி கிராஸ் தான் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கிராஸாக கொடுத்தா நாங்கள் எப்படி கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் ஜவுளி கடைக்காரங்களுக்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு டைலரோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணி கொடுங்க ப்ளீஸ்.